மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவப் படையினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தன்ராஜ், அங்க என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. புதுச்சேரியில் 2 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் உள்ளது. அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி 2 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த 2 வாக்கு எண்ணி மையத்திற்கும் காலை முதலே முகவர்கள் வரிசையாக வர தொடங்கினர். அவர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு பணியில் பாதுகாப்பு படைக்காக வந்த துணை ராணுவ படையினரும் இந்த வாக்கு எண்ணி மையத்திற்கு நுழையும் போது அவர்கள் தங்களுடைய செல்போனை கொண்டு வந்ததாக தெரிகிறது. அப்போது பாதுகாப்பு பணிகள் இந்த போலீசார் யாருக்குமே உள்ளே செல்போன் எடுத்து செல்வதற்கான அனுமதி கிடையாது என அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது துணை ராணுவ படையினருக்கும் போலீசாருக்கும் இடையே சற்று சிறிதான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த 2 தரப்பினரை பேசி சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து துணை ராணுவ படை வேறு வழியாக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் என கூடக்கூடிய அந்த பகுதிக்கு வரவைத்தனர். அவர்களுடைய செல்போன்களும் முன்னாடியே பறிமுதல் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் காலை இந்த வாக்கு எண்ணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்ராஜ், தற்போது துணை ராணுவப் படையினருக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் நிறைவடைந்திருக்கிறதா? அங்க தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இது பற்றி எதுவும் பேசினார்களா? நிச்சயமாக, அதாவது அந்த 2 நுழைவாயில்கள் உள்ளது. அதாவது முதல் நுழைவாயில் மற்றும் 2ஆம் நுழைவாயில். இந்த முதல் நுழைவாயில தான் அதிகாரிகள் மற்றும் இந்த போலீசார் துணை ராணுவ படையினர் செல்வதற்கான வழியாக இருந்தது. அந்த வழியில் துணை ராணுவ படையினர் வரும்போதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு படை இந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் அந்த செல்போனை கொண்டு செல்லக்கூடாது என்பதை அறிவுறுத்தினர். இதனால் இவர்கள் 2 பேருக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக வாக்குவாதம் தொடர்ந்து நீடித்தது. இதனையடுத்து அங்கிருந்து பாதுகாப்பு பணியில் இந்த அதிகாரிகள் அதாவது துணை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் நோடல் ஆபீசர்கள் நேரில் அந்த 2 தரப்பினரை சமாதானப்படுத்தி இந்த மாதிரி நீங்க 2வது நுழைவாயில் வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி எடுத்து அந்த துணை ராணுவ படையினர் 2ஆம் நுழைவாயில் வழியாக அங்கே இருக்கக்கூடிய தங்கள் பொறுக்க வைக்கக்கூடிய அறையில் அவர்களை செல்போனை வைத்துக் கொண்டு தற்போது அவர்கள் தங்களது பாதுகாப்பு பணியை துவங்கியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.